ஹிந்து ரக்ஷா தலை சார்ந்த நபர்கள் 2 நாட்களுக்கு முன்பு காசியாபாதை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் வீட்டுக்கு வீடு போய் ஆயுதங்களை கொடுத்து வந்தார்கள். காரணம், எப்படி பங்களாதேஷில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடக்கிறதோ இந்தியாவிலும் நடக்கலாம். இந்தியாவில் இது போன்ற தாக்குதல் நடக்கும்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து இஸ்லாமியர்களை நீங்கள் வெட்டி கொள்ள வேண்டும், வெட்டி சாய்க்க வேண்டும். வெளிப்படையாக ஒரு அமைப்பு தீவிரவாத செயலில் இறங்கிய பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. ஒரு சில நபர்களை நீங்கள் கைது செய்கிறீர்கள். ஏன் அந்த அமைப்பை நீங்கள் இதுவரை பேன் செய்யவில்லை? எதற்காக நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார்? எதற்காக மோகன் பாகவத் அமைதியாக இருக்கிறார்? எதற்காக யூனியன் மினிஸ்டர்ஸ்கள் அமைதியாக இருக்கிறார்கள்? ஏன் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது? ஏன் போலீஸ் இது போன்ற நபர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து வருகிறது? मरने को तैयार है, शस्त्र का वितरण भी करेंगे, उसका प्रशिक्षण भी करवाएंगे सभी को। और मेरा सभी को चेतावनी है देश के इस्लामिक कट्टरपंथियों को, अगर देश में रहना है तो भारत के संविधान के हिसाब से रहना पड़ेगा, हिंदू संस्कृति के हिसाब से रहना पड़ेगा। नहीं रहना तो आपका इलाज कर दिया जाएगा। जय श्री राम, जय गौ माता। जय श्री राम, जय श्री राम। ये अपनी बहन बेटी की सुरक्षा के लिए अगर बांग्लादेश जैसी स्थिति पैदा होती है तो मुल्लाओं को सुरक्षा है, विधर्मियों को अपनी सुरक्षा है। तो जय श्री राम, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। यहाँ पे யதி நரசிம்ஹானந்த் கிரி இந்த ஆயுதங்கள் கொடுப்பதெல்லாம் பத்தாது, இதனால் நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது, நாம் இதற்கு மேல் ISIS போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கினால் மட்டும்தான் இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை விரட்ட முடியும், அழிக்க முடியும்.